வந்திருக்கின்றோம். ஆமா வாய் பேசி வீரர்கள் போர் புரிய முன்னு வர மாட்டார்களா? அப்படியா? அது போல பண்ணிவிடாத. இருக்கணும். என்ன பத்தி உனக்கு தெரியுமே. சராச்சந்திரனை எளிதில் எண்ணி விடாதே. என்ன ரொம்ப மோசமான ஆளு, சண்டை செய்வதில் ரொம்ப கவனமா இருக்கணும். அதற்கு மாமா நாங்க அந்த முறை இருக்கிறோம். அதற்கும் ஆமா நான் மாத்துருவோம். அது எவ்வளவு சரி. என்ன சொல்றேன்? ஆளு எவ்வளவு வளர்ச்சி சரி. வெற்றி உனக்கு, நான் சொல்கிறேன். வெற்றி உனக்கு. போய் வா. மகாராஜா இப்பயும் சொல்றேன், அங்க போய் தேவையில்லாத வச்சன புண்டையெல்லாம் பேசிட்டு வரீங்க. மலர்ந்து கொண்டு போட்டு சீக்கிரம் வரீங்க. சீக்கிரமா வரேன். அவ்வளவுதான். போன போனா ஓட்டு போட்டீங்க. சண்டை சமர்ப்போருக்கு தயாரா? என்ற வாழ்த்தை பார்க்கலாம். பாருங்க நான் இறங்குறேன். நீ இறங்கணும். நானு அப்புறம் நான் பாத்துக்கிறேன். சரி நானு மகாராஜா சமர்ப்போர்ல யார் வருவது தெரியுமா? குறுக்க வரலாமா? சண்டை செய்யக்குள்ள சண்டை வந்து உள்ள போகலாமா? உள்ள போக கூடாதுங்க. ஏமா சண்டையில உள்ள போக கூடாது. எதுல? புண்டையில. ஆகட்டும்.
பேசுறேன் இங்க வந்து. ஏனா ஏனா அவ்வளவு வீரத்தோடு போனியே இப்படி அவன் தூக்கி சுத்தி சொல்லிட்டு அடிக்கிறானே. ஏய் ஓய் விட்டு விட்டு அவன் வேலை விடணும். மாமா மாமா இதற்கு என்னத்தான் வழி? நான் போட்டா பொறுமை தீபம் பாத்துக்குவான். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீங்க வரீங்களாயா? எப்படி உன் வீரத்தை சொல்லிடுமா? சொல்லணுமா? மாமா மாமா இந்த முறை அண்ணன் தெரிஞ்சிருப்பார். விட்டுட்டேன். வெற்றி பெற்றிருப்பார். உன்னுடைய வீரமா ரொம்ப வேணும். என்னை கொல்ல ஒன்றால் இயலாது. அப்படியா? என்னை ஆட்காக கிழித்து போட்டாலும் என் உருவம் ஒன்றாக கூடிக்கொண்டே இருக்கும். டேய், ஓய் பாப்போமா? பல சோறு தின்ன பவுல் தமிழ் மாலை ஜோதினா பலவுல பெற்றிருக்குதா? வா பாக்கலாம். அல்லாஹ் தேவன் கலைத்து விட்டாரு. ஆகட்டும். அண்ணா ஆமா. இதோ சதாச்சந்திரன் இருபளவாக கிழிக்கிறான் உன்னை. ஆமா. ஆனா மீண்டும் பொருந்துகிறான். இதோ இந்த தெப்பை எடுத்து இரண்டாக கிழித்து அந்த தெப்பையை திருப்பி போடுறேன். இதை அறிந்து சண்டை செய்து கொண்டேன். மாமா நீ சொல்ல தூத்தி போல. நீங்க சொன்னீங்களே தூத்தி முடியாது. இருக்கத்தான் செய்யும். மாமா எப்படியோ அந்த சராசரி இருபளவாக கிழித்து இருந்தாலும் மீண்டும் பொருந்துகிறான். அதனால நான் ஒரு தெப்ப பிள்ளை எடுத்து இரண்டாக கிழித்து அந்த தெப்பையை திருப்பி போனதுனால் மீண்டும் பொருந்த முடியல. இதை அறிந்து நீ சண்டை செஞ்ச. உண்மைதான் மாமா, என்ன உண்மைதான். அவனை கிழித்து திருப்பி போட்டு மீண்டும் பொருந்த முடியலை. சராசந்தன் இறந்தான். இதோ இருக்கக்கூடிய பொன்னொரு திறமைகள்லாம் எடுத்துக்கொண்டு நாம இந்த வருஷம் புறப்படுவோம். ஆகட்டும். அதுக்கு முன்பதாக இதோ அடலை பெற்றிருக்கிற எண்ணற்ற அரசர்கள்லாம்
அவங்க எல்லாம் விடுதலை செய்யறோம். ஆகட்டும் மாமா. சரி பண்ணலாம். 86 மன்னர்கள். ஆனா இந்த மன்னர்களும் விடைபெற்றோம். ஆமா மறுபடியும் போகலாம்.